மகா கணபதியே நமக்கு. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத கிரகநிலையானது வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் பங்குனி மாத கிரக நிலைகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றீங்க. இந்த பங்குனி மாதத்தில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானோட சேர்ந்து உட்காந்துருக்கார். உண்மையாலுமே தெளிவாக சொல்ல வரங்க, இந்த மாத காலகட்டத்தில் அந்த 12 ராசிக்காரர்களில் மிகப்பெரிய யோகம் நிறைந்த ஒரு நபர்கள் யாருனாக்கா ரிஷபராசி அன்பர்களும் துலாம் ராசி அன்பர்களும் மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீத ராசிக்காரர்களுக்கு அந்தளவுக்கு இந்த மாதம் யோகமான அமைப்புகளாக இல்லை. உங்களோட ராசிநாதன் மட்டுமே வலுப்பெற்று உட்காந்துருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டுருங்க. மற்றவர்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மாதமானது நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க. உண்மையான சொல்லி பாருங்க, இந்த மாத காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரனோட சனி சேர்ந்து உட்காந்துருக்காருங்க. சுக்கிரன் சனி இணைவானது வருடத்தில் ஒரு முறை நடக்கும்ன்றீங்க. உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியும் உங்க ராசிநாதனும் சொல்லக்கூடிய சுக்கிரன் சனியும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க. இந்த அமைப்புகள் சுக்கிரனும் சனி என்னைக்கெல்லாம் சேர்றாரோ அந்த நேரத்தில் பண வருவாய்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அப்போ 5ஆம் இடத்துல பண வருவாய்கள் வரதுனால கண்டிப்பாக 5ஆம் இடமானது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம்னால பழமையான வீடுகளை வித்துட்டு அதன் மூலியமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கு குழந்தைகள்னால ஏற்படக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவர்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அதனால இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க எது செய்தாலும் தொட்ட தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அதனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு விசேஷமான மாதமாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் போதாதுன்னு 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு வரதுனால இந்த மாத காலகட்டத்தில் திடீர் திருமண யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாத காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி சனி பகவான், 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், சனியும் செவ்வாயும் சேர்ந்து தனக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் திருமண யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால இந்த மாத காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்கள் எது செய்தாலும் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சி, தொழில் மூலியமா லாபங்கள், முக்கியமாக உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தை சனியும் சுக்கிரனும் பார்த்துட்டு இருக்காருங்க. அப்ப இந்த மாத காலங்களில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 1000 ரூபாய் அப்படின்னாக்கா இந்த நேர காலங்களில் 5000 ரூபாய் கிடைக்கக்கூடிய அளவுகளுக்கு பதவி உயர்வுகள், உங்களோட தொழில் பாராட்டி திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் இந்த மாதம் உருவாகுன்றீங்க. அது முக்கியமா இந்த மாதம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலுங்க. அதாவது பங்குனி மாதம் 18ஆம் தேதினாக்கா இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரலுமே, இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி காலகட்டம் வரலும் நீங்க எந்த அளவுக்கு இந்த உழைப்பின் மூலியமா பணத்தை சேகரித்து வைக்கணுமோ, உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளணுமோ அதெல்லாம் செய்து பாருங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் தான் லாபஸ்தானத்தை சுக்கிரனும் சனியும் சேர்ந்து பார்க்க இருக்கிறனால லாபமானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் மூலியமா லாபங்களும் மன நிம்மதி மன சந்தோஷம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல உங்களுக்கு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் கூடி வரும்னு சொல்லியிருக்கேன். 11ஆம் இடமானது இளைய திருமணத்தை குறிக்கக்கூடிய இடங்க. ஒருவேளை ஏற்கனவே திருமணம் நடைபெற்று டைவர்ஸ் ஏற்பட்டு போச்சு, 2வது திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கா கண்டிப்பா இந்த மாத காலங்களில் உங்களுக்கு இன்னொரு நல்ல வரன் அமையத்துக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருந்துட்டு இருக்கின்றீங்க. அதே போல 5ஆம் அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்திருக்கனால வெகு நாட்டில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். திருமண விஷயத்தில் தடைப்பட்டவர்கள் திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சொத்து சோகங்கள் சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். 4ஆம் இடம் சுக்கிரன் சொல்லக்கூடிய அமைப்பு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடங்க. இந்த மாத காலகட்டத்தில் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்கு. இந்த மாத காலங்களில் ஏதாவது வாய்ப்பு தேடி வந்தால் இந்த இடத்தின் நூலில் வந்தாலும் தவிர்க்க வேண்டாம் அப்படின்றீங்க. உங்களோட அதிர்ஷ்டங்கள் வரும்போது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுவும் தெளிவாக சொல்ல வரங்க, இந்த ஒரு மாத காலகட்டம் தான் குருவின் பார்வையில் உங்க ராசியானது இருந்துட்டு இருக்கு. வருடம் முழுக்கவே சொல்லிட்டு வந்தேன் 12 மாத காலகட்டங்களா, இது லாஸ்ட் மாதம்னால இந்த மாதத்தையும் சொல்ல விரும்புறேன். ஒரு ஜாதகத்தில் இந்த நாட்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திக்கிறோம் திருமண வாழ்க்கையில. அப்ப திருமண வாழ்க்கையில சந்தேகங்கள் பிரச்சனைகள் எந்த விதத்திலும் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா, தன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய காலங்களில் திருமணம் பண்ணால் ஜாதகங்கள் கூட பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லைன்றது மூல நூலில் எழுதப்பட்டுள்ளதுங்க. அதனால இந்த மாத காலங்களில் தெளிவாக சொல்ல வரங்க, ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் சமசப்தமா உங்க ராசியை பார்க்கறதுனால இந்த பங்குனி மாதத்தில் தேதி குறிச்சு திருமணத்தை முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தில் சகலவித தோஷங்கள் இருந்தாலும் அவர் நிவர்த்தி அடையப்பட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட திருமணமானது சீரும் சிறப்பாக இருக்குன்றீங்க. குழந்தை பேர் விஷயத்தில் தடைகள் ஏற்படாது, திருமணத்தில் பிரிவுகள் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு இந்த மாத காலகட்டமானது யோகம் நிறைந்த காலகட்டமாக இருக்கு. இந்த மாத காலகட்டத்தை எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்திங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை வளம் பெறக்கூடிய ஒரு மாதமா இருந்துட்டு. அதே போல பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறனால தந்தை வழி சொத்து சோகத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மூலியம் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. 5ஆம் இடமானது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானம்னால இந்த மாத காலங்களில் உங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் ஏதாவது இருந்தால் காது வித்து மொட்டடிக்கிறது, 4 பேருக்கு அமுது போடுறது, இந்த மாதிரி வேலைகள் இருந்தால் செய்யறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல 6ஆம் இடத்துல சூரியன் புதன் ராகு இருக்கிறது விசேஷமான ஒன்றுங்க. 6ஆம் இடத்துல
இடத்துல அதிகப்படியான அசுபகரங்கள் இருக்கிறது விசேஷன்றோம். அப்போ 6ஆம் இடமானது ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடன் சொன்னாலும் கூட 6ஆம் இட உத்தியோகஸ்தானம் அப்படின்னால உங்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒருவேளை அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னாக்கா இந்த அரசாங்கத்தினால உங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசாங்கத்தினால மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. வெளிநாடு, வெளி மாநில தொடர்புகளை கொண்டு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. இந்த யோகத்தோட உங்களோட யோகங்கள் பன்மடங்கு கூட்டி செயல்படணும்னு நினைச்சிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் இந்த மாதத்தின் கரணநாதன் வழிபாடு செய்வது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதத்தின் கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பவகரனும் செவ்வாய் பகவான் வராருங்க. இந்த பவகரணத்தின் செவ்வாய் பகவானா இருக்கனால கண்டிப்பா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த மாத காலங்களில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்துட்டு அந்த காரியத்தை செய்து பாருங்க. கண்டிப்பா எந்த தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. மற்றத்தில் எந்த தோஷங்கள் கிடையாது. இந்த மாத காலங்களில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்ய பல்வேறுபட்ட யோகங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. மற்றத்தில் எந்த தோஷங்கள் கிடையாது. சிறப்பாக இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.